நிறைய மார்க்க சட்டத்தை கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, குறிப்பாக தாய்மார்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஷரியத்துல எல்லாம் இல்லை. ஜனாசா பார்க்கக்கூடாதுங்கிறது மார்க்க சட்டம், அவ்வளோதான். ஆண் ஜனாசாவாக இருக்கட்டும் அல்லது அந்நிய பெண் ஜனாசாவாக இருக்கட்டும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போல்லாம் பூரா எல்லாம் வரிசையாக வருதுங்க. அதான் மவுத்தா போயிட்டார்ல, போ வரிசையாக பொம்பளைங்க வரிசை தனியாக வச்சுருக்கு. எல்லா பொம்பளையும் வந்து பார்க்குது ஒரு ஆணை. எந்த கிதாப் உங்களுக்கு அனுமதி தந்தது? எந்த ஷரியத்தில் இருக்குது? அதே மாதிரி ஒரு அந்நிய பெண், அது 40 வயசோ 50 வயசோ மௌத்தா போச்சு, எல்லா ஆம்பளையும் போய் பார்க்குறது எப்படி அனுமதிக்கிறது? எப்படி இருக்குது? எல்லாம் ஒரு பொம்பளையும் விதி விலக்கு இல்லை ஜனாசாவை பார்க்கறது இல்லை. இதெல்லாம் வந்து ஷரியத்திலலாம் இல்லை, நாமளாக ரெடி பண்ணிக்கிட்ட சட்டம். இதில் வேறு பார்த்தீங்கன்னா மவுத்து எடுக்கிற நேரத்தில் ரணகலமாக இருக்கும். அங்கே உள்ளேருந்து ஒரு குப்பியமா கத்தும். என்ன சார் பார்த்தவங்க எல்லாம் ஆம்பளைக்கெல்லாம் வெளியே போங்க, பொம்பளை பார்க்கணுமோ, போடா போ எல்லாம் போ. அதாவது இருக்க வேண்டியது ஆம்பளைங்க, நீங்களாம் வெளியே போங்க நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லோரும் நின்று பார்க்குறாங்க. இல்லை எங்கே இருக்குது? அப்படி ஏதாவது பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறதா? ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உம்ராவும் ஹஜ்ஜோ, அல்லாஹு அக்பர், இது எந்த மாதிரி உம்ரா எந்த மாதிரி ஹஜ்ஜுன்னே தெரில. எல்லாம் ஒருத்தர் அவர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு வைங்களேன், உம்ராவுக்கு போகிறாருன்னு வைங்களேன், குடும்பத்தில் உள்ள எல்லா பொம்பளையும் முசாவா வேறு செய்யுது. முசாவா அசம் ஏங்க உங்களுக்கு கோசா தானே அவர், இந்த சொந்தம் இதுதானே, நீங்கள் எப்படி முசாவா வரல? ஹஜ்ஜுக்கு போகிறவர்கிட்ட போய் பாங்க என்னப்பா முசாவா போய் அவர் ஹஜ்ஜுக்கு கிளம்புனா உனக்கு எங்கே மார்க்க சட்டம் முசாவா செய்யறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தா? அந்நிய பொம்பளை நீ எப்படி முசாவா செய்யலாம்? அன்பானவர்களே, நான் சொல்லிக்கிட்டே போவேன். மார்க்கத்தில் இல்லை, நபிகள் நாயகம் காட்டவில்லை, ஆனால் நம்மிடத்தில் ஊடுருவி போயிருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறேன். நாம் நம்முடைய தடம் வேறு, இன்னைக்கு மாறி போன தடம் இதுவெல்லாம். எக்கச்சக்கமாக இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். தயவு செய்து